தொடர்ந்து அந்த வயிறு எரிச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிக்கப்பட்டு எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கேஸ்ட்ரிக் கல்சர், அதாவது வயிற்றுப்புண் உருவாகி ஈவன் இரத்த கசிவு ஏற்படுற அளவுக்கு போயிடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இது மிக மிக ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இது இரைப்பையிலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இந்த காக்ஸ்-1 பாதையில் உருவாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரசாயனம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டோகிளாண்டின் ஒரு வகை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சுக்குழல்கள் நல்லா சுருங்கி விரிய தன்மையை பாதுகாக்கிறது அதனுடைய வேலை. குறிப்பாக நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த ப்ராங்கியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை டியூப்ஸை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராஸ்டோகிளாண்டின் தேவை. ஆனால் இந்த காக்ஸ்-1 பாதை தடுபடும் பொழுது, வழி மருந்தால் தடைபடும் பொழுது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சுக்குழல்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகாது, அது ஸ்பேசம் ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். அப்போது குறிப்பாக ஆஸ்மா இருக்கக்கூடியவங்களுக்கு வழி மருந்து போடும் பொழுது, குறிப்பாக இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் போடும் பொழுது ஆஸ்மா வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை ஆஸ்மா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆஸ்மா ப்ரெசிபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றுங்க. அடுத்த பாதிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. தொடர்ந்து வலி மருந்து சாப்பிட்டால் கிட்னி கெட்டு போயிரு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வலி மருந்து என்ன பண்ணுது, இந்த காக்ஸ்-1 பாதையை தடை செய்யுது. இந்த காக்ஸ்-1 பாதையை தடை செய்யும் பொழுது அங்கே உற்பத்தியாகக்கூடிய ஒரு கிட்னிக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்டோகிளாண்டின் உற்பத்தி ஆகாமல் தடைபெறும். அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டோகிளாண்டின் தான் இந்த கிட்னிக்கு ரத்தோட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ். அது தடைபெறும் பொழுது கிட்னிக்கு ரத்தோட்டம் சீராக இருக்காது. கிட்னிக்கு ரத்தோட்டம் சீராக இல்லைன்னா என்னாகும், அங்கே வேலை செய்யக்கூடிய நெஃப்ரான்னு சொல்லக்கூடிய கிட்னியினுடைய அடிப்படை அணுக்கள் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும்போது என்னாகும், ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தொடர்ந்து வலி மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது, தொடர் டேமேஜ் ஆகும் பொழுது கிட்னி கோளாறு வரும், ஒரு கட்டத்தில் கிட்னி ஃபெயிலியர் வரும். பல நேரங்களில் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தொடர் வலி மருந்து எடுத்துக்கிறது தான். ஸோ அது காரணம் கிட்னி ஆரோக்கியம் வச்சுக்கக்கூடிய ரசாயனம் தடைப்படுறதுனால கிட்னி கெட்டு போயிருங்க.